சில உமன்ஸ் கிட்ட கேட்டால், ஏன்பா உங்கள் கணவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்லையா? அட போடி, நீ வேற. எல்லார்கிட்டையும் சிரித்து சிரித்து பேசுவாங்க. எல்லாரும் சமைச்சதையும் அப்படியே ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. நம்ம சமைச்சதை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சும்மா வெளியில் போய் ஒரு காஃபி குடிக்கட்டுமே, டீ குடிக்கட்டுமே, எங்கன்னா போயிட்டு டீ சூப்பராக இருந்ததுமா, காஃபி சூப்பராக இருந்ததுமான்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்து பார்த்து வடித்து கொட்டுவோம். ஒரு வகையில் வராது. உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு கேட்டால் கூட அந்த தலையை இப்படி அப்படி ஆடுறதுக்கு கூட அவங்களுக்கு கஷ்டம். நீ ஏன்டி இதை போய் ஏன் கிட்ட கேட்ட அப்படின்னு நம்ம மேலேயே பாய வருவாங்க. அதுக்கு ஒரு தந்திரம் இருக்குது. நம்ம எப்பயுமே சமையலை பற்றியோ இல்லை மற்ற பொருளாதார பற்றியோ அதை மாதிரி பேசாமல் பொதுவாக பேசினா அந்த கோபம் இருக்காது. பொதுவாக பேசுங்களேன். பொதுவாக சுற்றி இருக்கிறத பற்றி, சமையலை பற்றி பேசக்கூடாது. சுற்றி இருக்கிறத, சுற்றுப்புற இதுவை வேறு ஜென்ரல் நாலேஜாக வேறு மாதிரி பேசினா அந்த இது மாறும். அந்த இது மாறி அதுக்கப்புறம் நம்மளோட முதுமை காலம் இந்த மாதிரி சுற்றுப்புற இதையும் வேறு டாபிக், இந்த நம்மளோட பர்சனல் டாப்பிக்கை தவிர்த்து, நம்ம சொந்தக்காரங்களை தவிர்த்து, பொருளாதாரத்தை தவிர்த்து மற்ற டாப்பிக்கை பேசினோம்னா அந்த நட்பு வட்டம் கரெக்டாக போகும். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அது நட்பாக நல்லபடியாக வளரும். அப்போது அந்த டைமிங்கை நம்ம எதிர்பார்ப்போம். ஓரலாக சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் நம்ம வெளியில் போக முடியாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், 2 பேரையும் தான் பார்த்தாகணும். அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சமாக ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய முதுமை காலம் கண்டிப்பாக நல்ல நட்பாக மலரும். சாணக்கியன் தெரியுமா? அவர் அவசரப்படக்கூடாது சொல்லுவார், நிதானமாக முடிவெடுக்கணும்னு சொல்லுவார். அவசரப்பட்டால் ஆபத்து தான். நிதானமாக முடிவெடுக்கிறது தான் அது ஜெயிக்கும். யார் ஒருவன் அவசரப்படுறானோ அவன் ஜெயிக்க முடியாது.